நாங்கள் தீய சக்தியும் இல்லை, தூய சக்தி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்குது மக்கள் சக்தி. அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது. சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசியிருக்கிறார். நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள். எங்களிடத்துல மக்கள் சக்தி இருக்கிறது. அவருக்கு சிலப்பதிகாரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசிக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த கேள்விகளை நாம் கேட்போம். அவர் கடுமையான காரியம் பேசினாரு. களத்துல அதிமுக இல்லவே இல்லை, அதெல்லாம் அவர் பேசப்பட்டிருக்காரு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட கலாச்சாரம் தான் ஆரம்பத்தில் விஜய் வந்து திராவிடம் மற்றும் அந்த திராவிட கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டிற்கு அகலக்கூடிய வாய்ப்பு அவரால் திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அவர் பகுத்தறிவு தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது. ஆனால் அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சிபிஎம்மாக இருக்கிற காரணத்தால அவர் மறைக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது. சும்மா ஒரு 6 மாதம் ஆக்ட் பண்ணிட்டு ஒருத்தர் முதலமைச்சராக வர்றது, ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும், அரசியலில் உண்மையில் நடக்காது. என்னைக்கு நடந்திருக்கு சார்? எம்ஜிஆர் 1972 கட்சி ஆரம்பிச்சாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துச்சு. அதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு. இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. அந்த 2 தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுறதுக்கு யோக்கியதை உண்டு. 2 தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு. அந்த தேர்தலை பத்தியே கண்டுக்கல. எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது. அதனால விஜய் ஒரு காலத்துல எம்ஜிஆராக ஆக முடியாது. தரந்தாழ்ந்து எல்லாம் பேசுறாங்க, எங்களாலே பேச முடியும், எங்களுக்கு அது வரும்னு சொல்லிட்டு மிரட்டுறது மாதிரி பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் சினிமா பாணியில தான் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு சினிமாவில் ஸ்டெண்ட் போட போவால 100 பேரை அடிப்பாரு. அதை போலதான் இன்றைக்கு தரந்தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரே தவிர நாங்கள் யாரும் தரந்தாழ்ந்து பேசுகின்றவர்கள். மக்களோட பொதுவான பிரச்சனையா இருக்கட்டும், திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டத்தை மமதா காந்தி பேரை எடுத்ததா இருக்கட்டும், இதுல தாவக எந்த ஒரு இதையும் கருத்தை சொல்லவே இல்லையே சார். அவர் நான் தான் சொல்றேன், அவர் சி டீம் சார். பாரதிய ஜனதாவுடைய சி டீம் கருத்தெல்லாம் சொல்ல மாட்டார். திருப்பரங்குன்ற விவகாரத்துல சார், ஒண்ணு ஆகம விதிகள் இருக்கு, அது போல தொடர்ந்து நடைபெற்று வருகிற சம்பிரதாயங்கள் இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அந்த மலை உச்சியில அங்க அந்த தீபத்தூன்னு சொல்ற இடம், நாங்க சமணர் காலத்து கல்வெட்டுன்னு ஒரு குறிப்பு சொல்லுது, இன்னொன்னு சர்வே கல்னு சொல்லுது. அங்க தீபம் ஏற்றியதற்கான அறிகுறிகளே கிடையாது. நான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது, எனவே எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமையை தாருங்கள் என்று கேட்பதுதான் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது நடைமுறை வழக்கம். அந்த நடைமுறை வழக்கமே இந்த வழக்கிலே பின்பற்றப்படவில்லை. விஜய் விட்டுருங்க, விஜயை விட்டுருங்க சார். என்னத்தை திட்டினாலும் ஒண்ணும் கிடையாது சார், ஒன்னும் பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமி கொள்கை வேறு கூட்டணி வேறு, எதற்காக நாங்க கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. யாரு? அவருக்கு கொள்கையும் இல்ல கூட்டணியும் தான் நம்பி இருக்காரு. கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லுகிற தகுதி அவருக்கு கிடையாது. ஏன்னா அவர் கொள்கையை விட்டு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய அடிமையாக இருக்கு. அந்த கட்சிக்காரன் பாவம் நல்லவன், அவங்க எல்லாம் பாவம் துணிக்கிறாங்க. எல்லாரும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு மறைமுகமாக ஆதரித்தால்தான் தமிழ்நாடு இன்னும் தலை நிமிர்ந்து நிற்கும், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இன்னும் பலம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களிடத்திலேயே இருக்கிறது. அவர் பெரிய தலைவர் தானேங்க. நயனா நாகேந்திரன் கூட பெரிய தலைவர் யாருக்கு கிடையாது, பிக் பாஸா இருந்தா இருப்பாரு. அவரு பிக் பாஸ் சீரியலை பார்த்துன்னு சொல்லியிருக்காரு. சார், நாங்க தான் பயப்பில்லைன்னு சொல்லிட்டோமே.
என்னைக்கு வேணாலும் வாங்க, யார் வீட்டுக்கு வேணாலும் வாங்கன்னு ஓப்பன் நாங்கள் அழைப்பே விட்டுட்டோம். இடிக்கும் ஐடிக்கும் ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். என்னைக்கு வேணாலும் வாங்க, எங்கள் வீடு திறந்திருக்கு, எங்களுடைய அலுவலகங்கள் திறந்து இருக்கின்றன, வந்து சோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி 15 மந்திரியை வச்சிருக்கோம், அவங்க மேல கேஸ் போட போறோம், அன்னைக்கு இதுக்குள்ளே வெளியே வரும் அப்படிலாம் பயமுறுத்துறது பூச்சாண்டி வேலை. இது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்களுக்கு செல்லுபடி ஆகாது. நயினா நாகேந்திரனுக்கு அது தெரியாது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் வந்து தம்பிதுரை வந்து அந்த திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ஆதரவு தெரிவித்திருக்காரு. அதே நேரத்துல மகாத்மா காந்தி பெயரை நீக்கினதையும் 40% நிதியை வந்து மாநில அரசை ஏற்றுக்கொள்வதையும் நாங்க ஆதரிக்கலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறோம் சார்? நான் தான் சொல்றேன், அவங்கள பத்தி நாங்க கவலைப்படல. அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியாது. 100 நாள் வேலை திட்டத்தை ஆதரிக்கிறேன் பாரு, அப்புறம் வந்து 125 நாளைக்கு வந்ததை வரவேற்கிறேன் பாரு, அது ஓட்டு போட்டுட்டு வருவாரு, ஓட்டு போட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டை சொல்லுவாரு. அவங்க வந்து நிலையாக எதையுமே முடிவெடுக்க மாட்டார்கள். மாநிலங்களவையில மக்களவையில வந்து திமுக காங்கிரஸ் வந்து கடுமையான போராட்டம் பண்றாங்க, நடத்தோட இடையூறு பண்றாங்கன்னு சொல்லி சார், ஒரு கொள்கை வர்ற போது பேச வாய்ப்பு தர வேண்டும். வாய்ப்பு தரலைன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம சத்தம் போட்டு தான் சொல்ல முடியும். எங்களுடைய குரலை உயர்த்தித்தான் இந்த குரல் இதுக்கு இந்த உரிமைக்காக போராடுகிறோம் என்று குரலை உயர்த்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அங்கே அவர்கள் மெஜாரிட்டியோடு இருக்கிறோம் என்கிற தைரியத்திலே சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அது மக்களை பாதிக்கும் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. எனவே நாங்கள் உரத்த குரலில் சத்தம் போட்டுத்தான் பேச வேண்டியிருக்கிறோம்.